கணவன் மனைவிக்குள் விடிய விடிய நடந்த தகராறு. விடிந்த பின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த கணவன். காதலித்து திருமணம் செய்து கொண்டவரை மனைவியே குத்தி கொன்றது ஏன்? கத்தியால் குத்தி கிழிக்கும் அளவுக்கு அப்படி என்ன கோபம் நடந்தது? என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பிரகலாத் என்பவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள பிரகலாத்தும் அவருடைய மனைவி பிங்கியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல பிரகலாத் ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கழுத்துல இருந்து ரத்தம் சொட்டுன நிலை பிரகலாத் மயங்கி கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் விடிய விடிய நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிரகலாத் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாலதான் சென்னை சைதாப்பேட்டைக்கு குடி வந்திருக்காரு. அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காரு. இவருடைய மனைவி பிங்கி கணவன் மனைவி 2 பேரும் மாந்தோப்பு பள்ளி பக்கத்துல கட்டட சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரகலாத்தும் பிங்கியும் வேலை முடிச்சிட்டு இரவு நேரத்துல ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது வழக்கம். இப்படி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிரகலாத்துக்கு மனைவி பிங்கியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுறன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா யார் கூட எல்லாம் பேசுன அப்படின்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. பிங்கி மேல பிரகலாத்துக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல பிங்கியும் வேலை செய்யற இடத்துல உள்ள இளைஞர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பிரகலாத்துக்கு தெரிய வரவே தான் பிரகலாத் பிங்கி இடையில சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி பிரகலாத் மனைவிய சரமாரியா அடிச்சு விடிய விடிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி சம்பவத்தன்னைக்கு இரவு 2 பேருமே போதையில இருந்ததால மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்ட பிரகலாத் மனைவிய கண்ட மேனிக்கு அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து பிங்கிய குத்துறதுக்கு பாய்ஞ்சிருக்காரு. அப்போ போதை தலைக்கேறின நிலையில இருந்த பிங்கி கணவன் கிட்ட இருந்து கத்திய பிடுங்கி அவருடைய கழுத்திலேயே குத்தி இருக்காங்க. இதுல பிரகலாத்தோட கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு அவர் விழுந்துட்டாரு. பிரகலாத்தோட அலறல் சத்தம் கேட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்துக்காரங்க. பிரகலாத் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. மனைவி பிங்கி கையில கத்தியோட இருந்திருக்காங்க. அதை அடுத்து மூச்சு பேச்சு இல்லாம கடந்த பிரகலாத்தை பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க பிரகலாத்தை பரிசோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் அவர் உயிர் இழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. கணவனை கொலை செஞ்ச மனைவி பிங்கி மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.